ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து வீடியோ போடாததுக்கு காரணம் வந்துட்டு என்னோடய வாய்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து த்ரோட் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு வாய்ஸு. ஸோ கேபிமாவோட வளகாப்பு ஃபங்க்ஷன் வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு அழகான செட்டிநாடு ஹவுஸ் தான் வந்து நம்மளுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கீழே ஃபுல்லாக வந்து ஜென்ஸ் தங்கியிருந்தாங்க, மேலே உள்ள ரூமில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். இப்போயுமே அந்த பாரம்பரியம் மாறாமல் அவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போனதுமே வந்து ஊஞ்சல் இருந்தது, அழகான ஒரு பெட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிம் போக முடியலன்னு ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்மில் இருந்தது. நம்ம சேனலில் நம்ம ஊரில் உள்ள ஹோம் டூர் பார்க்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இதில் உள்ள மாதிரியே தான் நம்ம வீட்லேயுமே இருந்தது. அதுக்கப்புறம் புக் ஷெல்ஃப் இருந்தது, அதில் நிறைய புக்ஸ் வந்து இலக்கியம் பற்றி, கலை பற்றி, சுஜாதா அவர்கள் பற்றி நிறைய புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே போகணுன்னா அங்கே ஒரு ரூம் இருந்தது, அங்கே தான் எல்லோரும் தங்கியிருந்தோம். அங்கே செடியெல்லாம் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈஸி சேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வீட்டில் போர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து நான் அங்கே தான் இருப்பேன். ஸோ இது நிறைய மெமரிஸ் வந்து இதில் இருந்துச்சு. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது கீழே என்ன நடக்குதுன்னெலாம் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது ஒன்று ஒன்று வந்து ரசித்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாருமே அங்கே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கண்ணாடி கூட அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க டைல்ஸ் கூட அவ்வளோ பாரம்பரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து ஒரு பெல் தொங்க விட்டுருந்தாங்க, அதில் ஃபுல்லாக வந்து பிள்ளையாரை வந்து வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஆன்டிக் பீஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னுமே டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாக ஒன்றொத்தையுமே வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு வந்து அங்கே போய் ரெடியாகி கிளம்பணும்ல, அதுக்காக வந்து குட்டி குட்டியாக அங்கே என்னென்ன அழகாக இருந்ததோ அதை மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெட்டி இருந்தது, அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம காரைக்குடியில் இருந்தால் என்னென்னலாம் அந்த வீட்டில் இருந்திருக்குமோ அது ஒன்றுத்தையுமே பார்த்து பார்த்து இந்த வீட்டில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அந்த கானாடு காத்தானில் இருந்த ஒரு ஃபீல் தான் இங்கே இந்த வீட்டில் கண்டிப்பாக இருந்தபோது இருந்தது. மணி ஸ்டே ஹோம் ஆக்சுவலாக அந்த தங்கியிருந்த இடத்தோட பேர். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி கேபிமாவோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. கிடைக்கிற கேப்லலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தங்கத்துக்கு வளகாப்பு ஃபங்க்ஷனில் போய் வளையலும் போட்டாச்சு. தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு அவ்வளோ ஆசை, பட் அவ்வளோ க்ரௌட் இருந்ததுனால சரி நம்மளால லேட்டாக வேண்டாம், கடன் போட்டுட்டு போகணும் அந்த மைண்ட் செட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ நிறையா எடுத்தோம் எல்லார் கூடவும். அப்புறம் குடுன்னு போய் சாப்பிட போயாச்சு. அங்கே வந்துட்டு என்னென்னலாம் இருந்ததுன்னா எக்கு, பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ராய்த்தா, அதுக்கப்புறம் கேரட் அல்வா இருந்தது. அப்புறம் மட்டன் பிரியாணி டு த கோர் செம்மையாக இருந்தது. 2 டைம் அங்கே நான் சாப்பிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் ரூம்லேருந்து அங்கே வெக்கேட் ஆகிட்டு கேபிமாவோட வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லாரோட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.